செம சிஸ்டமாக வீசுறது பாருங்க எவ்வளோ போயிட்டு இங்கே போகுது ஸ்பீடு ட்ரைனிங்கோட இருக்கிறாரு தம்பி. இது ஒரு சிஸ்டமாக வந்துட்டு ஒவ்வொன்று ஒன்றா தனித்தனி எடுக்கிறாங்க. சிக்கிப்படாம என்ன சாவானா ஆம்பல் விரால் நிறைய வந்துட்டு ஹொல்லி பூக்களை வந்து பிச்சிருக்கிறேன் பாருங்க. இது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது முதல் முறை வந்துட்டு குளத்துல இறங்கி இந்த பூவை பறிக்கிறோம். வந்துட்டு அந்த வலையை வாங்கி வலையை வீசி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி போகுது மிச்சால ஆசை. என்ன மீன் இது? விரால். இது பெருசாக தானே நல்லா வைக்கிறீங்க. ஏதாவது கொண்டு போயிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரும மாடு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு லைனில். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அட்வென்ச்சர் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் பிளாக் டெவில் எங்கட. இப்போ நான் வந்து பிளேஸ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வீடியோஸ் கேப்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா யானைகள் பார்க்கலும் வேண்டிய அதேமாதிரி காட்டு விலங்குகள் நல்லா பார்க்கலும் வைல்ட் லைஃப் ஃபன் பண்ணக்கூடிய நல்ல இடம் உண்டு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வந்துட்டு சமீம் மாமான்னு சொல்லி தான் ஒருத்தர் போட்டிருப்பார். வந்துட்டு அவரோட ப்ரைவேட் பிளேஸில் வந்துட்டு அழகான ஒரு வார்டு செட்டப்பில் அடித்து நிறைய அந்த வந்து இருக்கிற ஸ்டே பண்ணுறதுக்குரிய மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாமே இன்க்ளூட். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குளம் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்து அந்த விளங்கிருக்கும். இப்போ அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் வத்திருக்கிற காரணத்தில் வந்துட்டு வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு நிறைய தாமரை பூக்களை வந்துட்டு சும்மா மேலாலே இருக்குது. இப்போ இதையும் தான் வந்துட்டு நான் இது அப்படி கேப்சர் பண்ணி இந்த விளாகில் காட்ட போகிறேன். சீரியஸாக செம ஃபன்னாக இருக்குது. அதேமாதிரி அழகாக இருக்குது இந்த பிளேஸ் வந்துட்டு. அது வந்து நிறைய குளங்கள்லாம் பார்த்துட்டு ஆழமாக இருக்கும். இது வந்துட்டு அப்படி இல்லை, குறிப்பிட்ட அளவு தான் ஆழம் இது. இப்போ தண்ணி வாத்தினத்தால் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் போய் இது பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குது, எங்களுக்கு மீன் விலை கிடைக்குதான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அப்படியோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரும மாடு வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க ஒரு லைனில். இப்போ இந்த குளம் வந்துட்டு வத்திட்டு இருக்கிற காரணத்தால் வந்துட்டு ஃபுல்லாகவே வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்துட்டு ஹொல்லி பூக்களை வந்து பிச்சிருக்கிறேன் பாருங்கள். நாங்களுமே இது பிக்கிறது இருக்கல. ஆனால் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு குளம் வத்துறதால வந்துட்டு இதில் ஒரு நீலவள்ளி கண்டோனே வந்துட்டு இப்போ நான் பிடுங்க போகிறோம். இதில் அந்த மெதுவாக கலட்டிட்டு போய்த்து வேற ஒரு ஃபார்ம் ஒன்றில் ஒரு பொட்டம் இருக்குது சின்ன தண்ணி நிறைஞ்சி அதில் வச்சு பார்க்க போகிறோம். அது வந்துட்டு வளருதான்னு சொல்லி செக் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு. இது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது முதல் முறை வந்துட்டு குளத்தில் இறங்கி இந்த பூவை பறிக்கிறேன். வந்துட்டு எவ்வளோ நாள் கண்டுக்க இப்படியெல்லாம் பறிச்சது இல்லை. ஆனால் சீரியஸாக வேற லெவலில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த மாமா கிட்ட இருந்து அந்த வலையை வாங்கி வலையை வீசி பார்க்க போகிறேன் என்ன மாதிரி போகுதுன்னு. மிச்சால ஆசை. இப்போ தாரன்னு சொன்னார், பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மீன் இருக்குதா பாவம்? இங்கே பாருங்க, என்ன மீன் இது? விரால். இது பெருசாக தானே நல்லா விரால் மீன் மாமா. 2 3 இருக்குது. ரைட். குத்ததா இது? சுங்கம் தான் குத்துங்க. இங்கே பாருங்க ஸ்பீடு. ட்ரைனிங்கோட இருக்கிறாரு தம்பி. ரைட். எத்தனை மீன் இது? 3ஆ? விரால் 2, மற்றது என்ன? இது இப்போ எங்கள் ஏரியாவில் வந்துட்டு விரால்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு வேறு ஏரியாக்கள் நிறைய பேர்கள் இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆம்பல்னா இது? ஓகே ரைட். இப்போ நான் வந்துட்டு இந்த வலையை வீசி பார்க்க போகிறேன். என் லக்குக்கு வந்துட்டு மீன் பிடிப்பாடுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அது வைங்க தம்பி எல்லாம் புல்லுக்கு மேலே. இது ஒரு சிஸ்டமாகவே வந்துட்டு ஒவ்வொன்று ஒன்றா தனித்தனி எடுக்கிறாங்க. சிக்கிப்படாமல் என்ன சிக்கிப்படாமல் தான் எடுக்கிறாங்க. அவன் வந்து சொல்லி காட்ட போகிறார் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு வீசுறேன்னு சொல்லி. ஓகே அதை பிரிக்கணும். அப்படி பிரித்து பார்த்து ரைட். கீழே திரும்பி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ என்னது பாடு எடுக்கிற? ஓகே, இதுக்கு சொல்லுவாங்க வந்துட்டு பாடு எடுக்கிறேன்னு சொல்லி. இப்போ வந்துட்டு பாடு எடுக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டு குறிப்பிட்ட அளவு வந்ததோட வீசணும் வேணா. கொஞ்சம் நீங்கள் வீசி காட்டுவார் மாமா. இப்போ ரைட்.
செம சிஸ்டமாக வீசுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக போய் துள்ளுதுண்டு. இப்போ பாப்போம் மாமா வந்துட்டு மீன் பிடிக்கிறாராண்டு. செம்ம இந்த கிளைமேட் இன்னைக்கு வந்துட்டு வேறு லெவலுக்கு இந்த பிளேஸில் வந்துட்டு அவன் தண்ணியில் இருக்கிறான். இப்போ டைம் வந்துட்டு ஒரு 10-10:30 வரைக்கும். இந்த டைமில் தான் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த எவ்வளோ சிஸ்டம் இழுக்கிறான், ஒரே அடியில் இழுக்க முடியும். சம்டைம்ஸ் சிக்கி பட்டு இருந்தால் வலை பிஞ்சிருன்னு சொல்லி அது மெதுவாக தான் எடுப்பாங்க. அப்படி அப்படியா, ரைட். இன்னொரு ரீசன் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், அப்படி பீற சான்சஸ் இல்லையாம். அது எப்படின்னு சொன்னால் அந்த மெதுவாக இழுத்த தான் வந்துட்டு மீனெல்லாம் உள்ளுக்கு ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக இழுக்க போது சம்டைம் அது மிஸ் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா மீன் நம்புட்டுக்குதா? ரைட், மீன் பட்டுக்கு தான் சொல்கிறாரு. பார்ப்போம். துடிக்குதா? அந்த பெரிய மீன் ஒன்று இருக்குது. ஷா, 2 மீன் இருக்குது. இது என்ன ஆம்பலா? ஆம்பல்னு சொல்கிற மீன். ரைட், அந்த ஒன்று இருக்குது. எல்லாமே அதே மீன் தானே. சரி, இப்போ தம்பியில் வேட்டையே பாருங்கள். தம்பி அப்புறம் தம்பியில மீன் வேட்டை. இவர்கிட்ட பேர் என்ன? தம்பியோட பேர் என்ன? இஷாத்தா. ஓகே, இது இப்போ நிறைய மீன் பிடிப்பட்டேனே. பாப்போம், பேக் கார்டு தம்பி. இப்போ எவ்வளோ மீன் காட்டு? ரைட், நிறைய மீன் இருக்குது பாரு. நல்லா இருக்குது. 2 பாடம் செஞ்சுட்டு போகலாம். அவசரப்படாது, என்ன அவசரம். இப்படி பிடிக்கணுமா? இப்போ நான் வீச போகல, இது இப்போ கையில் இருக்கேன். அது போகாது. அது போகாது. கையை விட்டா சரி. கையை விட்டா சரி. அவர் மட்டும்தான் அந்த கொஞ்சம் மாமா வந்து பாடு பார்த்துட்டு கிளியர் பண்ணி தான் தாரேன். என் கையில் பாடு பார்த்துன்னு சொன்னாங்க தானே. ஈஸை போல அப்படி கை விட்டுறணும். அப்படியே வந்து வெட்டலாம். சரியா? எங்கே எங்கே இந்த பார்த்து உண்டு இதில் இருக்கு. அப்படி இப்போ சரியா? 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 கை பிடிக்க போகல. கை போகுது. அங்கே அங்கே இதை மாட்டேன். இதை மாட்டேன். இவர்த்தல பரவாயில்ல. அவ்வளோ அதுக்கு வந்துங்க. சரியா? அவர் விட்டுட்டாரு. அது திருவண்ணு நல்லா. என்னன்னு சொன்னா வந்துட்டு இப்போ நிற்கிது பயமா இருக்குது. பெரிய ஒரு அட்டை ஒன்று அந்த மாமாவோட காலில் பிடிச்சிச்சு. இந்த குளத்துலையும் வந்துட்டு அட்டை இருக்குதாம். அதாவது அந்த ஆத்தா மாமா என்ன அட்டை? அது மாட்டட்டையா? அட்டை ஒன்று இருக்குதா. அந்த அட்டை பேர் சொல்ல வந்துட்டு மாடு அட்டைன்னு சொல்லி. அதாவது சைஸுக்கு அது சும்மா அந்த நூர்லி சைட்லாம் பிடிக்கிற வந்துட்டு சின்ன அட்டை. அதை விட பெருசு வந்துட்டு இந்த அட்டை வந்துட்டு. ரைட், இப்போ இந்த இடத்துலேருந்து பூவையும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் பிடிங்கின கலட்டினா அந்த இது இருக்குது தாமரை கண்டு. இப்போ இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு பொண்டன் இருக்குது. அந்த இடத்துல நான் போட்டு பார்ப்போம். மாஸ் ப்ரோ தான் வந்துட்டு இது எடுக்கிறாரு. பிஞ்சிடாமல் கீழ்கலை அப்படி பிடிச்சி. ரைட், அப்படி இருங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன். இந்த அவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த சேத்துல இது சிக்கி. இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் கலட்டுறது வந்து அவன் சொல்கிறான் வந்துட்டு மண்வெட்டியால் வந்துட்டு கொத்தணுமாம். கொத்திட்டு தான் கலட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காலை எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு ஆசையில் இறங்கிட்டோம். ரைட்,
இன்னும் ஃபன் பண்ணையிலும் இதில் அந்த அட்டரிக்கிறதால தான் சீரியஸாக பயமாக இருக்குது. அவ்வளோ இந்த பிளேஸ் எல்லாமே நிறைஞ்சு இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 பூக்களும் அதேமாதிரி மொட்டு இந்த விரிகிறதுக்கு நிறைய இருக்குது. அப்புறம் சைட்ல எல்லாம் ரைட் பிளாக் டேவில் வெயிட் பண்ணிட்டு இருக்குது எங்களுக்கு. பதில் தான் நான் போக போகிறோம். ரைட் தாமரை பூக்கள் வந்துட்டு வச்சுட்டு போய்த்துட்டு வாகனத்தில் அதுக்கப்புறம் கழுவோம். கழுவேலுமா அப்படி ரைட் அதை கழுவிட்டே போகணும்னு சொல்கிறாங்க. சேர்த்து வந்துட்டு கழுவி கூட வந்து ஒரு ஆட்டி கழுவி கூட வந்து தம்பி அனுபவம் இருக்கியா? வெட்டு தான் தம்பி இந்த ஏரியாவில் இருக்கிறதால வந்துட்டு இந்த பாருங்க எப்படி சிஸ்டம் கழுவுறாரு. ரைட் செல்ல தேவையில்லைண்ணே. இப்போ இடத்துல கழுவி முடிஞ்சு சேராவும் வந்துட்டு கலங்கவும் அந்த இடத்துல போய் அழகாக கழுவுறாரு. முடிஞ்சா தம்பி? ரைட் தம்பி தேடுங்க. இன்னொன்று இருக்குதா? 2 இருக்குதா இதில்? ரைட் அது இருங்க. இப்போ இதை கொண்டு போய் சும்மா குளத்துல போட்டால் சரி என்னவா? தம்பி அதையும் கழுவிட்டு வராரு. தம்பி இது வளரும் தானே என்ன தம்பி? இது கிழங்கு என்ன இதுல இல்லையா? இதுல ஓகே போவோம் நாங்கள். ரைட் வாங்க இதை வச்சுட்டு வந்து நாங்கள் வந்துட்டு அப்படியே கால் கையெல்லாம் கழுவிட்டு இந்த அவ்வளோ சேர் அறியுது பாருங்க. அது போவோம். அது உள்ளுக்கு நான் உடைச்சி பார்த்தேன். ஆனால் தாமரை அந்த காய் எடுக்குது இதில் எடுக்கிற இது இல்லையா? ஒல்லியில் வர இல்லையா? தாமரை வேற ஒல்லி வேற என்ன? ஆனால் தாமரை இதுல இருந்து உடைச்சுன்னு வந்துட்டு அந்த தூள் மாதிரி. ரைட் 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 அது ரைட் வைங்க. இப்போ ஏதாவது கொண்டு போயிடுச்சுனாங்க அந்த இன்னொரு குளம் மாதிரி சின்ன போட்டோம் அதில் தான் வச்சு பார்க்கணும். இதை நான் முன்னுக்கு வைப்பேன் வேணா. ரைட் கழிட்டு வரும். ஓ ரைட் மாமா என்ன பிடிச்சி முடி எல்லாம் பாருங்கள் ரோட்டில் இருந்து வீசுறாரு. பா வாரம் போய்த்து நன்றி நன்றி ஜிசாக்கல்லாஹ் சொல்லி தந்ததுக்கு எங்களுக்கு. இன்னும் இருக்குது இல்லை அம்புட்டேன்னா நிறைய மீன் மாட்டிருக்குது. ரோட்டில் இருந்து இந்த வேலி இந்த கரண்ட் கம்பிக்கு மேலே வீசுறீங்களா? ரைட் மீன் துடிக்குது பாருங்க. சிஸ்டம் தான் எடுக்கிறாங்க. படலையா? இன்னும் மீன் புறக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. என்னை பிடிச்ச ஆல்ரெடி போட்டதை வந்துட்டு கீழே இருந்து எடுக்கிறாங்க. என்னென்ன மீன் இருக்கு? சாவானா? சாவான் அடுத்து ஆம்பல் விரால் சுங்கான் இல்லையா? சுங்கான் உண்டு கிடக்கு. நிறைய இருக்குதா? இந்த அவர் இன்னும் பிடிச்சிட்டு வர்றாரு. போகணுன்னு சொல்லி வெளியாகினமா நான் இன்னும் முடியல. மாமா வலை வீசிட்டே இருக்கிறாரு. ரைட் இப்போ நான் வந்து பிளாக் டேவில் தான் போக போகிறோம். இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பிளாக் டேவில் வச்சு தான் வீடியோ செஞ்சுட்டு இருக்கிறேன். சீரியஸாகவே செம்ம ஹெல்ப்ஃபுல். இந்த வாகனம் வந்துட்டு நினச்ச மாதிரி இல்லை, நல்லாவே நிறைய பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது இதால். அதே போல் வந்துட்டு என்னென்னா இப்போ எங்கள்கிட்ட சில வேலைகள் காரணமாக தான் இதை எடுத்தோம்னாங்க. அதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு எங்கள்கிட்ட அட்வென்ச்சர் ஃபண்டுக்கும் வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இந்த வாகனம். சீரியஸாகவே இப்போ இதில் தான் நான் போக போகிறோம். இங்கேருந்து இன்னொரு ஃபார்மை நோக்கி தான் போக போகிறோம். ரைட் இப்போ போகிற வீடியோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு பயணம் பண்ண போகிறோம் எங்களோட பிளாக் டேவில். இந்த டேஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்வென்ச்சர் தான் ஃபன் பண்ணுறோம். ரைட் இது வந்துட்டு யானை வராமல் போட்டுற யானை வேலைக்கு போட்டு சைக்கிட் தானது அது தந்துக்கிறாங்க அவங்களோட அந்த ஃபார்மில் சார்ஜி போட்டுமான்னு சொல்லி. ரைட் இந்த பிளேஸ் அவ்வளோ வந்துட்டு நீங்கள் போன வீடியோ பார்த்து இந்த வேலைங்க இருக்கும். அந்த வயல் செய்கிற டைமில் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே பச்சை கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த இடம் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக வயல் வெட்டிட்டாங்க. அப்பயுமே தண்ணி இருக்குது அந்த இந்த இடத்துல பாருங்கள்.
வந்துட்டு இந்த ஒல்லி கண்டில் வந்துட்டு எடுத்து வந்துட்டோம். இப்போ அந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப்பில் ஒன்று இருக்குது. இப்போ அதில் தான் போய் இதை போட்டு பார்க்க போகிறோம். சக்ஸஸ் ஆகினா இன்னும் 2-3 கண்டை கொண்டாந்து இந்த ஏரியாவில் போடலும். ரைட், இதுதான் அந்த குளம். இதில் தான் நாங்கள் போட போகிறோம். சும்மா தூக்கி போட்டால் சார் தானே மற்றவங்க பிறந்துட்டா மெதுவாக அப்படி வச்சுட்டா. ரைட், வைப்போம். அதில் வேறு கீழே அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி, இதில் வேறு கீழே வர மாதிரி இல்லையா? இல்லை போடு. தெரில தானே. இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் 2 தாமரைக்கண்ணையும் போட்டிருக்கிறோம். பாப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தோன்னா எங்களுக்கு விளங்கும். இது ஃபுல்லாக வந்து தண்ணி அப்படியே நிற்கி சின்ன குளம் மாதிரி. இந்த இடத்துல தான் வந்து போட்டிருக்கிறோம். இந்த பிளேஸ் அவ்வளோமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வென்ச்சர் ஃபன் தான் பண்ணினோம். நிறைய வீடியோஸ் நான் சேனலில் போட்டுருக்கிறேன். அது மெயினாக வந்து பிளாக் டெவில வச்சு தான் எங்கிட்ட வீடியோ செஞ்சுட்டே இருக்கிறேன். வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி. நிறைய வந்துட்டு ஃபுல்லாக இப்படி அட்வென்ச்சரான வீடியோஸ் தான் போடுறேன். மேக்ஸிமம் வந்துட்டு இப்படி வில்லேஜஸையும் அதே போல் வந்துட்டு இப்படியான அட்வென்ச்சரை தான் வந்துட்டு ஃபுல்லாகவே தேடி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறேன். கட்டாயம் சேனலுக்கு பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதேமாதிரி இன்டர்நேஷனல் ட்ரிப் நான் செஞ்சேன், பாகிஸ்தான், அதேமாதிரி இந்தோனேஷியா. அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள். சீரியஸாக செம்மையாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நல்லாவே. ஓகே, நான் வீடியோ தோட முடிக்கிறேன். கட்டாயம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.